இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில வாழ்க்கையிலே நாம் ரெகுலரா யூஷுவலா ரொட்டீனா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை வாக்கியங்களாக எப்படி அமைப்பது, அவற்றை எப்படி எளிமையான முறையிலே நாம் பேசுவது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்ற தலைப்பு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்ற தலைப்பிலே ஹேஸ் அண்ட் ஹேவ் எப்படி பயன்படுத்துவது. பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன. விழுந்தன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். விழுந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். விழும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஆனா இந்த இடத்துல விழுந்திருக்கின்றன அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். விழுந்து இருக்கின்றன. இப்ப பழங்கள் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? ஸோ whenever you use any present perfect tense, whenever you use any sentence, whenever you speak any sentence, எந்த ஒரு வாக்கியத்தை நீங்க பேசும்போதும் சரி எழுதும் போதும் சரி சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலாங்கிறத நீங்க இம்பார்ட்டண்டா பார்க்கணும். whenever you speak any sentence, particularly in English, whenever you speak in any sentence, you have to see whether the subject is singular or plural. பழங்கள் plural தானே? fruits. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா has, plural இருந்துச்சுன்னா have. So this is the rule. This is the very very important rule which you have to understand. Singular இருந்துச்சுன்னா has, plural இருந்ததுன்னா have. Fruits அப்படிங்கிறது plural இல்லையா? Pluralக்கு you have to use have. Fruits have. ஃப்ரூட்ஸ் போட்டாச்சு, ஹேவ் போட்டாச்சு. விழுந்திருக்கின்றன. மரம் பெரிய மரமாக இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன சொல்றீங்க? விழுந்திருக்கின்றன அப்படின்னு தூய தமிழ்ல சொல்றோம். புரியுதுங்களா? ஃப்ரூட்ஸ் ஹேவ் விழுந்திருக்கின்றன. விழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃபெல். ஃபெல் அப்படின்னா விழுதல். ஃபால், ஃபால்னா விழுதல். ஃபெல் பாஸ்ட் டென்ஸ், ஃபாலன். ஃபால், ஃபெல், ஃபாலன். ஃபால், ஃபெல், ஃபாலன். ஃபால் அப்படிங்கிறது விழுதல். ஃபெல் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், விழுந்தது. ஃபாலன் அப்படிங்கிறத விழுந்திருக்கு, விழுந்திருக்கிறது அப்படிங்கிறதா இந்த ஃபாலன். ஃபால், ஃபெல், ஃபாலன். ஃப்ரூட்ஸ் ஹேவ் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபால்னு சொல்லுவீங்களா? ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபெல் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபாலன் சொல்லுவீங்களா? ஸோ யூ ஹாவ் டு யூஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபாலன். கீழே, கீழேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கீழே. ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபாலன் டவுன். ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபாலன் டவுன். பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன. ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபாலன் டவுன். அவங்க என்ன முன்னாடியே பார்த்துருக்காங்க. அவங்க என்ன முன்னாடியே பார்த்துருக்காங்க. ஏன்பா உங்களுக்கு அவங்களுக்கு உன்னை முன்னாடியே தெரியுமா? தெரியும்பா. அவங்க வந்து என்னை முன்னாடியே பார்த்துருக்காங்க. அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள். அவர்கள்
என்னை முன்பே ஏற்கனவே பார்த்து இருக்கிறார்கள். பார்த்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், ஓடி இருக்கிறார்கள், ஆடி இருக்கிறார்கள், பாடி இருக்கிறார்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கேட்டகரியில வந்துவிடும். அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள். அவங்க என்ன முன்னாடியே பார்த்துருக்காங்க இல்லையா? எப்படி நீங்க இதை இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? How can you speak this particular sentence in English? தமிழ்ல ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா? இங்கிலீஷ்ல எப்படி பேசுவீங்க இதை? கொஞ்சம் யோசிச்சு எழுதி வைங்க, நோட் பண்ணி வைங்க, பேசி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.